கதையின் தொடர்ச்சி 32ஆம் அத்தியாயம். காபாலிகையின் காதல். வானம் நோக்கி கைகளை தூக்கி பல தெய்வங்களின் பேரிலே ஆணையிட்டு சபதம் செய்த பிக்ஷு மறுபடியும் கீழே உட்கார்ந்து புலிகேசியின் உயிரற்ற உடலை எடுத்து தன் மடியில் மீது வைத்து கொண்டார். தம்பி, நீ சாகவில்லை. இத்தனை நாளும் ஓர் உயிரும் இரண்டு உடலுமாக வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது உயிரை போய் உடம்பும் ஒன்றாகிவிட்டது. என் உயிரோடு உன் உயிர் ஒன்றாக கலந்து விட்டது. இனிமேல் நீதான் நான் தான் நீ, இரண்டு பேர் இல்லை. இவ்விதம் முருகி கனிந்த குரலிலே கூறிவிட்டு புத்த பிக்ஷு தமது தேகம் முழுவதும் குலுங்கும்படியாக விம்மி விம்மி அழுதார். சுய பிரஜையை அறவே இழந்த சோகக்கடலின் அடியிலே அவர் ஆழ்ந்து விட்டார் என்று தோன்றியது. இரவு விரைவாக சென்று கொண்டிருந்த சந்திரன் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. பாறைகள் மரங்களின் நிழல்கள் வர வர குட்டையாகி கொண்டு வந்தன. நெடும் நேரம் பாறை மறைவிலே நின்று காத்து கொண்டிருந்த காபாலிகை கடைசியிலே பொறுமை இழந்தாள். மெதுவாக பாறை மறைவிலிருந்து வெளிப்பட்டு மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தாள். பிக்ஷுவின் பின்புறத்திலே வந்து நின்று அவருடைய தோள்களை லேசாக விரல்களால் தொட்டாள். புத்த பிக்ஷு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். ரஞ்சினி, நீதானா என்றார். ஆம், நான் தான் என்றாள் காபாலிகை. இன்னும் நீ போகவில்லையா? போக சொல்லி ஆகிவிட்டு போய்விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், இரு. இந்த பெரிய உலகில் என் பேரிலே அன்பு உடையவள் நீ ஒருத்திதான் இருக்கிறாய். என் பேரில் அன்பு கொண்டவர் ஒருவருமே இல்லை. ஆ ரஞ்சினி, ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் ஒருவன் இல்லையா என்றார் பிக்ஷு. சற்று முன் அவருடைய குரலில் துணித்த கோரம் எங்கோ போய் இப்பொழுது அதில் கபடம் கலந்த நைச்சிய பாவம் துணித்தது. அடிகளே, ஏன் இந்த பேதையை ஏமாற்ற பார்க்கிறீர்? இந்த கோர அவலட்சண உருவத்தின் பேரிலே யாருக்குத்தான் பிரியம் ஏற்படும் என்று காபாலிகை கேட்டாள். காதலுக்கு கண்ணில்லை என்று நீ கேட்டதில்லையா? நீ எத்தனை குருபியாக இருந்தாலும் என் கண்ணுக்கு நீதான் ரதி என்றார் புத்த பிக்ஷு. வஞ்சக பிக்ஷுவே, ஏன் இப்படி மனமறிந்து பொய் சொல்கிறீர்? என்னை இந்த அலங்கோலம் ஆக்கியதும் நீர்தானே. என் பேரிலே அன்பு இருந்தால் இப்படி செய்திருப்பீரா என்றாள் அந்த கோர காபாலிகை. ரஞ்சினி, இதை பற்றி எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். அஜந்தா சித்திரத்தை போன்ற அற்புத அழகோடு வாதாபி அரண்மனையிலே நீ இருந்தால் யாராவது ஒரு ராஜகுமாரன் உன்னை அபகரித்து கொண்டு போய் விடுவான் என்றுதானே இப்படி செய்தேன். என்னை தாங்களே அபகரித்து கொண்டு போயிருக்கலாமே. யார் வேண்டாம் என்று சொன்னது? அதையும் தான் உனக்கு 1000 தடவை சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருந்தன. முக்கியமாக புத்த சங்கத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டி இருந்தது. இப்படிதான் எத்தனை காலமாக சொல்லி வருகிறேன். எப்பொழுதுதான் உமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறதோ? ரஞ்சினி, எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. உன் மனோரதம் நிறைவேறத்தான் போகிறது. அதன் பெருந்தடை நீங்கிவிட்டது. உனக்கும் சந்தோஷம்தானே என்று பிக்ஷு நயமாக கூறினார். சத்தியமாக சொல்கிறீரா என்று ரஞ்சினி கேட்டாள். முக்காலும் சத்தியமாக சொல்கிறேன். நான் விடுதலை கேட்கவே தேவை ஏற்படவில்லை. புத்த சங்காதரே என்னை பிரஷ்டம் செய்து விட்டார்கள். உன்னுடைய தபஸின் சக்தியினால் தான் இது நடந்திருக்க வேண்டும். காபாலிகை இன்னும் சந்தேகம் நீங்காதவளாய், ஏன் பிரஷ்டம் செய்தார்கள்? சர்வசக்தி வாய்ந்த நாகநந்தி பிக்ஷுவை புத்த சங்கத்தார் எப்படி பிரஷ்னம் செய்ய துணிந்தார்கள் என்று கேட்டாள். அது பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான வேலை இப்பொழுது உமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. இதோ இந்த உடலை உடனே தகனம் செய்ய வேண்டும். யாருக்காவது தெரிந்துவிட்டால் காரியம் கெட்டுவிடும். எங்கே ரஞ்சினி, கட்டைகளை கொண்டு வந்து இங்கேயே சிதையெடுக்க பார்க்கலாம். என்னால் அது முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாய்? எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்றார் பிக்ஷு. புத்த சங்கத்திலிருந்து உம்மை ஏன் பிரஷ்டம் செய்தார்கள் அதை சொன்னால் உதவி செய்வேன். சுருக்கமாக சொல்கிறேன் கேள். காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறான் என்கின்ற விஷயம் எனக்கு முன்னமே தெரியும். ஆனால் சில காரணங்களுக்காக என் சகோதரனிடம் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்தேன். இது தெரிந்த பொழுதுதான் சகோதர துரோகமும் தேச துரோகமும் செய்துவிட்டதாக இந்த நீர்மூடன் எண்ணினான். நான் உயிர் கொடுத்து காப்பாற்றிய இவ்வளவு மேன்மை பதவிக்கு கொண்டு வந்த என் சகோதரன் என்னை பார்த்து உயிரோடு இருக்கும் வரையிலே என் முகத்திலே விழிக்காதே என்று சொல்லி அனுப்பினான். அதன் பலனாகத்தான் இப்பொழுது இங்கே அனாதை பிரேதமாக கிடக்கிறான். நீயும் நானும் இவனை எடுத்து தகனம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி பிக்ஷு பெருமூச்சு விட்டார். மறுபடியும் கூறினார். இதெல்லாம் அஜந்தா சங்கிராமத்து புத்த பிக்ஷுக்களுக்கு தெரிந்தது. இத்தனை காலமும் என்னால் கிடைத்த உதவிகளை எல்லாம் பெற்று வந்தவர்கள். நான் சக்கரவர்த்தியின் கோபத்துக்கு ஆளானேன் என்று தெரிந்ததும் உடனே என்னை சபித்து
புத்த சங்கத்திலிருந்து பிரஷ்டம் செய்தார்கள். அதன் பலனை அவர்களும் அனுபவிக்க நேர்ந்தது. ரஞ்சினி, நீலகேசியை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் தப்பி பிழைக்க முடியாது. அவர்களுடைய கதியும் அதோ கதிதான். அஜந்தா பிக்ஷுகளுக்கு அப்படி என்ன நேர்ந்தது என்று காபாலிகை கேட்டாள். வேறொன்றும் இல்லை. அப்புறம் ஒரு வாரத்திற்கெல்லாம் அஜந்தா பிக்ஷுகள் சங்கிராமத்தை மூடிவிட்டு உயிர் தப்புவதற்காக ஓடும்படி நேர்ந்தது. காடு நகரங்களில் எல்லாம் அஜந்தா கலை விழா, புத்த பிக்ஷுக்களின் சூழ்ச்சி, காஞ்சி மாமல்லனுக்கு ஒத்தாசையாக அவர்கள் செய்த வஞ்சகமான ஏற்பாடு என்ற வதந்தி பரவியது. வதந்திக்கு விதை போட்டவன் நான் தான். ஜனங்கள் கோபம் கொண்டு அஜந்தாவுக்கு திரண்டு போய் சங்கிராமத்தை அங்குள்ள சிற்ப சித்திரங்களையும் அழித்து போடுவதற்காக ஆயத்தமாகி விட்டார்கள். இது தெரிந்ததும் பிக்ஷுக்கள் அஜந்தாவுக்கு போகும் அந்தரங்க பகிரங்க வழிகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு வடக்கே அர்ஷனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள். அப்புறம் அஜந்தாவுக்கு போக நானே பிரயத்தனம் செய்தேன். என்னாலேயே வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பி வந்து விட்டேன். நல்ல சமயத்தில் தான் வந்தேன். ரஞ்சினி, எழுந்திரு. சீக்கிரம் நான் சொன்னபடி செய். உடனே சிதை எடுக்கு. நெருப்பு கொண்டு வா. சக்கரவர்த்தியை தகனம் செய்த பிறகு என்ன செய்ய போகிறீர்கள்? ரஞ்சினி, சக்கரவர்த்தியின் மரணத்தை பற்றியோ தகனத்தை பற்றியோ யாரிடமும் பிரஸ்தாபிக்க கூடாது. காற்றினிடம் கூட சொல்லக்கூடாது. அதை பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், தெரியுமா? எதற்காக ரகசியம் அடிகளே? எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ரஞ்சினி, இப்பொழுது ஒரு கணமும் வீணாக்க நேரம் இல்லை. வஞ்சக பிக்ஷுவே, நீர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. காரணம் எனக்கே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இந்த பிரேதத்தை தகனம் செய்துவிட்டு ரகசிய சுரங்க வழியாக வாதாபி நகருக்குள்ளே போக போகிறீர். நீர்தான் சக்கரவர்த்தி என்று சொல்லிக் கொள்ளப் போகிறீர். சாளுக்கிய சிம்மாசனத்திலே ஏறி அந்த காஞ்சி நகரத்து மூலியை உமக்கு அருகே உட்கார வைத்துக் கொள்ளப் போகிறீர். நாகநந்தி கோபம் கொண்டு எழுந்து, உன் வாக்குப்படியே செய்கிறேன். எப்படியாவது நீ தொலைந்து போ. இனிமேல் உன்னோடு என்று மேலும் சொல்வதற்குள்ளே காபாலிகை அவர் காலிலே விழுந்து, அடிகளே, என்னை மன்னித்து விடுங்கள். சொல்வதையெல்லாம் கேட்கிறேன் என்றாள். உனக்குத்தான் என்னிடம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. உன்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உனக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறதே. அது என்ன? அந்த நடன பெண்ணை எனக்கு கொடுத்து விடுங்கள். ரஞ்சினி, இத்தனை காலம் பொறுத்தாய், இன்னும் சில நாள் பொறுத்துக்கொள். இந்த வாதாபி முற்றுகை முடியும் வரையிலே பொறுத்துக்கொள். சிவகாமியை ஒரு காரியத்திற்காக காப்பாற்றி வைத்திருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்ல வந்தேன் அல்லவா? அந்த காரியம் இப்பொழுது நெருங்கி வந்து விட்டது. மாமல்லன் மீது பழி வாங்கியதும் சிவகாமியை உனக்கு தந்து விடுகிறேன். பிறகு இந்த நீலகேசியின் தட்சிண தேசத்து சக்கரவர்த்தி நீதான் சக்கரவர்த்தினி. சாளுக்கிய பல்லவ சோழ பாண்டிய வேங்கி நாடுகள் எல்லாம் நம் இருவருடைய காலின் கீழே கிடக்கப் போகின்றன என்று நாகநந்தி என்கின்ற நீலகேசி கூறிய பொழுது நில ஒளியில் அவருடைய கண்கள் தீப்பிழம்பை போல ஒளி வீசின. காபாலிகை ஒருவாறு சமாதானம் அடைந்தவளாக காணப்பட்டாள். நீலகேசியின் சொற்படி அவள் தன் குகைக்கு சென்று அங்கிருந்து விறகு கட்டைகளை கொண்டு வந்து அடுக்கினாள். அப்பொழுது நீலகேசியின் காதிலே விழாதபடி அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். வஞ்சக பிக்ஷுவே, நீர் என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்கிறீர். ஆனால் உம்முடைய எண்ணம் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. நீர் எவ்வளவுதான் காலிலே விழுந்து கெஞ்சினாலும், தேவேந்திர பதவியிலேயே அழித்தாலும் அந்த மூலி சிவகாமியை உம்மை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாள். கடைசியாக என் காலிலே வந்துதான் நீர் விழுந்தாக வேண்டும். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. கதையின் தொடர்ச்சி மீண்டும் நாளை. வணக்கம்.